வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். முக்கியமான முதலாவது விடயம் என்ன அப்படி சொன்னால் நேர்களே, கனடாவிலே புதிய பாஸ்போர்ட் கொள்கை ஒன்று வந்திருக்கின்றது. 30 நாட்களிலே உங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படாவிட்டால் முழு கட்டணமும் திரும்பி தரப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கனடிய பெடரல் கவர்மெண்ட் ஆனது குடிமக்களின் பாஸ்போர்ட் மற்றும் பயண ஆவண செயலாக்கத்தை விரைவுபடுத்துகின்ற நோக்கிலே 30 நாட்கள் அல்லது இலவசம் 30 days of free என்கின்ற ஒரு புதிய உத்தரவாத திட்டத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இந்த புதிய கொள்கையின்படி முழுமையான விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து பாஸ்போர்ட் அச்சிடப்பட்டு சரிபார்க்கப்படும் வரையான கால அவகாசம் 30 வணிக நாட்களை தாண்டினால் விண்ணப்பதாரர்களுக்கு முழுமையான கட்டணமும் தானாகவே திருப்ப தரப்படும் என்று குடிவரவு அகதிகள் மற்றும் குடிமைத்துறை மார்ச் 31ஆம் தேதி வெளியிட்ட செய்தி குறிப்பிலே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து கருத்து தெரிவித்த குடிவரவுத்துறை அமைச்சர் லீனா மெட்டச் டியாப் தெரிவிக்கையிலே, கனடியர்கள் தங்கள் அரசாங்கத்திலிருந்து நம்பகரமான சேவைகளை எதிர்பார்க்கிறார்கள். பெரும்பாலான பாஸ்போர்ட்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழங்கப்பட்டாலும் இந்த புதிய கட்டணம் திரும்ப பெறும் கொள்கையானது எமது சேவை வழங்கல் அமைப்பிலே அது சிறந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றதை வெளிப்படுத்துகின்ற அல்லது பிரதிபலிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்று தெரிவித்தார். வழக்கமான சேவைகளுக்கு 10 முதல் 20 நாட்கள் வரை தேவைப்படும். அவசர சேவைகள் மற்றும் நிர்வாக சேவைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக பணவீக்கம் மற்றும் உற்பத்தி செலவுகளை ஈடு செய்யும் வகையிலே கடந்த மார்ச் 31 முதல் பாஸ்போர்ட் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. உலக அளவிலே 182 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கும் வசதியுடன் கூடிய கனடிய பாஸ்போர்ட் வலுவான பாஸ்போர்ட்களின் வரிசையில் 7வது இடத்தில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால், கனடா போஸ்ட் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கின்றதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. கனடா போஸ்ட் ஆனது தனது நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக வீடுகளுக்கு நேரடியாக கடிதங்களை விநியோகிக்கும் முறையை முற்றாக நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக சமூக அஞ்சல் பெட்டிகளை, அதாவது கம்யூனிட்டி மெயில் பாக்ஸஸை நிறுவுகின்ற திட்டத்தை முன்னெடுக்கவிருக்கின்றது. மேலும் சில்லறை விற்பனை வலையமைப்பை நவீனப்படுத்துவதுடன் அவசரமற்ற கடித பரிமாற்றங்களை தரவழி போக்குவரத்துக்கு மாற்றவும் திட்டமிட்டிருக்கின்றது. இது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்று சொல்லி கனடா போஸ்டினுடைய பொறுப்பு அமைச்சரான ஜோயல் லைட்போன் தெரிவிக்கையிலே, தற்போதைய நிலைமையை தொடர முடியாது. நிறுவனம் பாரிய நிதி நெருக்கடியில் இருக்கின்றது. அடிக்கடி அரசாங்கம் பிணை எடுப்பது, அதாவது பெயில் அவுட் செய்கின்ற செயற்பாட்டில் தான் இருக்கின்றது. இது ஒரு நீண்ட கால தீர்வாக அமையாது என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போது சுமார் 4 மில்லியன் முகவரிகளுக்கு, அதாவது கனடிய மக்கள் தொகையில் கால் பகுதியினருக்கு வீடு தேடி வரும் அஞ்சல் சேவை வழங்கப்படுகிறது. இந்த புதிய மாற்றம் அடுத்த 9 ஆண்டுகளில் படிப்படியாக அமுல்படுத்தப்பட உள்ள போதிலும் பெரும்பான்மையான மாற்றங்கள் அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளுக்குள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரி செலுத்துவோரின் பணத்தை சார்ந்திருக்காமல் நிறுவனத்தின் செயற்பாடுகளை நிலைநிறுத்தும் கூட்டாட்சி அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அக்டோபர் 2025 வெளியான அறிக்கையின்படி கனடா போஸ்ட் நாள்தோறும் மில்லியன் கணக்கான டாலர்களை இழந்து வருவது, நட்டமாக அடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால், வகுப்பறைகளிலே அரசியல் நடுநிலைமை தொடர்பாக கொண்டுவரப்பட்டிருக்கின்ற ஒரு முடிவுக்கு அல்பர்டாவினுடைய ஆசிரியர் சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. அல்பர்டா மாகாண கல்வி அமைச்சர் டிமெட்ரியோஸ் நிக்கோலாய்ட்ஸ் இந்த வாரம் ஒரு புதிய மசோதா ஒன்றை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார். ஆசிரியர்கள் வகுப்பறைகளில் அனைத்து விடயங்களையும் அரசியல் மற்றும் கருத்தியல் சார்பின்றி நடுநிலையாக கற்பிக்க வேண்டும் என்பதை இந்த மசோதா கட்டாயமாக்குகிறது. இது தொடர்பான மேலதிக விதிகள் 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் வகுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் அல்பர்டா ஆசிரியர்கள் சங்கம், அதாவது ATA தலைவர் ஜெசன் சில்லிங் தெரிவிக்கையிலே, இந்த நடவடிக்கை கடுமையான விமர்சனத்துக்குரிய ஒன்று என்று தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு நேர்மை இல்லை என்று கூறுவது மிகவும் அவமதிப்பான செயல். இது ஏற்கனவே ஆசிரியர்களிடம் எதிர்பார்க்கப்படும் ஒன்றுதான். இல்லாத ஒரு பிரச்சனைக்காக அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நிக்கோலாய்ட்ஸ், மாணவர்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்பிக்க வேண்டுமே தவிர எதை சிந்திக்க வேண்டும் என்று கற்பிக்க கூடாது, அதை திணிக்க கூடாது என்பதுதான் இந்த மசோதாவினுடைய நோக்கம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால், ஒன்டாரியோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதாவது MPPsக்கு கடந்த 16 ஆண்டுகளாக அமுலில் இருந்த சம்பள முடக்கம் முடிவுக்கு வந்ததை அடுத்து ஏப்ரல் 1, 2026 முதல் அவர்களுக்கு 4.2% ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது. மாகாணத்தின் குறைந்தபட்ச ஊதியம் சுமார் 2% அதிகரிக்கப்பட்டுள்ள அதே வேளையிலே இந்த ஊதிய உயர்வும் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. கடந்த ஆண்டு அனைத்து கட்சிகளும் இணைந்து 35% ஒருமுறை ஊதிய உயர்வுக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்திருந்தது. இனிவரும் காலங்களில் இவர்களது ஊதியம் கூட்டாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதிய உயர்வுடன் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தின் மூலம் ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினரின் அடிப்படை சம்பளம் 1,57,350 இருந்து 1,63,959 கனடியன் டாலர்ஸாக உயர்ந்திருக்கின்றது. 60% ஒன்டாரியோ மக்கள் இந்த ஊதிய உயர்வை எதிர்ப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கிறது. வாழ்க்கை செலவுகள் கடுமையாக அதிகரித்துள்ள தற்போதைய சூழ்நிலையில் அரசியல்வாதிகளுக்கு இவ்வளவு பெரிய ஊதிய உயர்வு
வழங்கப்பட்டமைக்கு கனடிய வரி செலுத்துவோர் கூட்டமைப்பு அதாவது கனடியன் டாக்ஸ் பேயர்ஸ் ஃபெடரேஷன் தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் 2024 ஆண்டிலே 15 வயதான சாக்ரிமிரோன் என்கின்ற சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து 16 அல்லது 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க்களை விற்பனை செய்வதை தடை செய்வது குறித்து கியூபெக் அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. மொரின் ஹைட்ஸ் பகுதியிலே பாடசாலை சுற்றுலாவின் போது சிற்றுண்டிச்சாலையில் வாங்கப்பட்ட ரெட்புல் பானத்தை அருந்திய சிறுவன் அவனது ADHD மருந்துடன் எதிர்வினையாற்றியதால் மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபகரமாக உயிரிழந்தான். சிறுவனின் பெற்றோரான டேவிட் மிரோன் மற்றும் வெரோனிகா மாரினன்ஸ் ஆகியோர் கியூபெக் சொலிடர் கட்சியினுடைய உறுப்பினர் குயிலோம் கிளிச் ரிவர்ட்ஸ் ஆதரவுடன் 15,000 பேர் கையொப்பமிட்ட கோரிக்கை மனுவை சுகாதார அமைச்சர் சோனியா பெலாங்கரிடம் கையளித்தார். நாங்கள் அனுபவிக்கும் இந்த துயரத்தை வேறு யாரும் சந்திக்க கூடாது என சிறுவனின் தாய் கண்ணீருடன் தெரிவித்தார். இந்த மனுவை கண்டு அமைச்சர் நெகிழ்ந்து போனதாக குறிப்பிட்ட கிளிச் ரிவர்ட் 16 அல்லது 18 வயது வரம்புடன் இந்த தடை அமுல்படுத்தப்படுவது தொடர்பிலே நிபுணர்களுடன் ஆலோசிக்கவிருப்பதாக உறுதியளித்தார். நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள் இது சட்டமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடிய பிரதமர் ஆர்ப்பாட்டக்காரர் ஒருவரை விட தன்னால் நீண்ட நேரத்துக்கு தாக்குப்பிடித்து நீடித்து நிற்க முடியும், அதாவது அவுட்லாஸ்ட் என்று வெளியிட்ட கருத்துக்கு உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் பூர்வக்குடி தலைவர் போர்க்கொடி தூக்கியிருக்கின்றார். பிரதமரின் இந்த சொற்பிரயோகம் தங்களை அவமதிப்பதாக அமைந்துள்ளதாக கூறி அவர் தங்களது கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். இது தொடர்பாக மேலதிக விவாதங்கள் மற்றும் அரசியல் நகர்வுகள் தற்போது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர் தெரிவித்த இந்த கருத்திற்கு பல்வேறு மாற்று அர்த்தங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே, கடந்த 2021 ஆண்டு அன்று போல்டன் பகுதியிலே 65 வயதான ஜியோவானி கோஸ்டா என்கின்ற நபர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் தொடர்பாக 2 கொலை முயற்சி வழக்குகளிலே 5வது சந்தேக நபரை ஒன்டாரியோ மாகாண போலீஸ் கைது செய்திருக்கின்றது. இந்த வன்முறை சம்பவங்கள் நவம்பர் 12, 2020 அன்று மாலை 6:30 மணி அளவிலே வான் பகுதியிலே ஒரு வணிக வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டுடன் ஆரம்பமாகி பின்னர் ஜனவரி 18, 2021 மதியம் 12:30 மணிக்கு போல்டனில் உள்ள ஹார்வெஸ்ட் மூன் டிரைவிலே இருக்கின்ற ஒரு வீட்டிலே முடிவுக்கு வந்தது. மேலும் இது தொடர்பிலே ஒட்டாவாவைச் சேர்ந்த 45 வயதான டொமியன் ட்ரைன் என்பவர் மீது முதல் தர கொலை முயற்சி, கொலைக்கான சதி ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையிலே அவர் ஏப்ரல் 13, 2026 அன்று நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். அதேவேளை லண்டனைச் சேர்ந்த பில்மான் பெசாகர்சிஸ் 27 வயது, வாஹித் 28 வயது ஆகிய 2 சந்தேக நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இவர்கள் குறித்து தகவல் அளிப்போருக்கு $50,000 சன்மானமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நபர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்பதால் பொதுமக்கள் இவர்களை நெருங்க வேண்டாம் என போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த வழக்கிலே நீதிமன்றத்தினால் செய்தி வெளியீட்டு தடையும் விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே விசாரணைகள் தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் வான்கூவர் போலீசார் ஈஸ்ட் கேஸ்லிங் வீதியிலே சந்தேகத்திற்கிடமான காயங்களுடன் சடலமாக ஒரு நபரை மீட்டிருந்தார்கள். தற்போது அந்த நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். 21 வயதான இசையா எலிஜா ஹெக்டர் சிசில் என்கின்ற நபர் தான் அவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இந்த மரணம் தற்போது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. மார்ச் 19 மாலை அல்லது மார்ச் 20 அதிகாலை வேளை உயிரிழந்த நபருடன் தொடர்பில் இருந்த அல்லது அவரை பார்த்து எவரேனும் இருந்தால் உடனடியாக வான்கூவர் போலீஸ் திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவை 6047125000 என்கின்ற இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதேவேளை கல்கரியின் வடக்கு பகுதியான பைன் ரிச்சில் இருக்கின்ற வீடொன்றில் தனது 50 வயதான பாட்டியின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டிலே 15 வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி அளவிலே நடந்த இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மூதாட்டி உயிராபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். $5,000 குறைவான சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தது மற்றும் மோசமான தாக்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சிறுவன் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது சிறுவன் எட்மண்டனில் இருக்கின்ற அல்பர்டா மருத்துவமனையின் தடயவியல் பிரிவில் மனநல சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் புதன்கிழமை கல்கரி நீதிமன்ற நீதிபதி டானாமா முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையில் அவனால் கலந்து கொள்ள முடியவில்லை. பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர் லேண்ட்ரியா ஹெல்ட்ரோ மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெனி ரீஸ் ஆகியோர் மன்றிலே ஆஜராகியிருந்தார்கள். இந்த வழக்கு ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. சிறுவர் ஆபாச படங்களை வைத்திருந்தமை மற்றும் முன்னைய நீதிமன்ற விசாரணைகளுக்கு ஆஜராக தவறியமை போன்ற குற்றச்சாட்டுகளையும் இந்த சிறுவன் ஏற்கனவே எதிர்நோக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டெம்ப்ளரிஜ் செகண்டரி பாடசாலையிலே கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி நடைபெற்ற கொடூரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே தலையில் குண்டடிப்பட்டு உயிர் பிழைத்த 12 வயதான மாயா கெவாலா தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வான்கூவரில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா சிறுவர் மருத்துவமனையின் மறுவாழ்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். 18 வயதான ஜெசி வேன் ரோட்சலார் நடத்திய இந்த வெறித்தனமான தாக்குதலில் மாயாவின் தாயார் சியா எட்மண்ட்ஸ், அவளது ஒன்றுவிட்ட சகோதரன், 5 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியை என பலர் கொல்லப்பட்டார்கள். இறுதியில் துப்பாக்கிதாரி
தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். சிறிய இடைவெளிக்கு பிறகு மாயா தனது சொந்த தசைப்பலத்தை கொண்டு எழுந்து உட்கார்ந்திருப்பதாகவும் பல மாதங்களுக்கு பிறகு தனது மகளை தன்னால் கட்டியணைக்க முடிந்ததாகவும் அவளது தந்தை டேவிட் கெபாலா சமூக வலைதளங்களில் நிகழ்ச்சியுடன் பகிர்ந்திருக்கின்றார். சிறுமியின் உடல் வலிகள் குறைந்து ஆற்றல் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடன் தொடர்புடைய மேலதிக குற்றவியல் விசாரணைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே, இணைய விளம்பரம் மூலம் அறிமுகமான நபர் ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவரிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்த 3 பெண்களை டொரண்டோ போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார். மார்ச் 29, 2026 அன்று அதிகாலை 3:30 அளவிலே டவுன் டவுனில் இருக்கின்ற ஒரு விடுதியில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. சந்தித்த பெண்களில் ஒருவர் பாதிக்கப்பட்ட நபரின் பானத்திலே இரகசியமாக மயக்க மருந்தை கலந்திருக்கின்றார். நபர் சுயநினைவை இழந்த பின்னர் அப்பெண்கள் அவரது கைபேசியை பயன்படுத்தி மின்னணு பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவரது ATM அட்டையையும் மோசடி செய்திருக்கிறார்கள். பின்னர் பாதிக்கப்பட்ட நபரை யூனிவர்சிட்டி அவென்யூ மற்றும் அடிலைட் ஸ்ட்ரீட் வெஸ்ட் அருகே வீதியிலே போட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இந்த கும்பலால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால், சனிக்கிழமை காலை டொரண்டோவிலே டஃப்ரின் ஸ்ட்ரீட் மற்றும் கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட் ஆகிய இடங்களுக்கு இடையிலே TTC ஸ்ட்ரீட் காரிலே 2 பயணிகளுக்கு முன்பாக அநாகரிகமான செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற 20 வயதுகளின் பிற்பகுதியில் உள்ள ஒரு நபரை போலீசார் தேடி வருகிறார்கள். சுமார் 5 அடி 8 அங்குல உயரம் கொண்ட இந்த சந்தேக நபர் குற்றத்தை செய்த பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார். இதேவேளை மகிழ்ச்சியான இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது. ஒன்றாரியோ மாகாணத்தின் குறைந்தபட்ச ஊதியம், அதாவது மினிமம் வேஜ், அக்டோபர் 1, 2026 முதல் மணிக்கு $17.95 அதிகரிக்கப்பட இருக்கின்றது. தற்போதைய ஊதியமான $16.6 இருந்து ஒன்டாரியோ நுகர்வோர் விலை சுட்டனின் அடிப்படையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் முழு நேர ஊழியர் ஒருவர் ஆண்டுக்கு சுமார் கூடுதலாக $728 வருமானத்தை பெறுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஊதிய உயர்வின் மூலம் ஒன்டாரியோ கனடாவிலேயே அதிக குறைந்தபட்ச ஊதியம் வழங்குகின்ற மாகாணங்களில் ஒன்றாக திகழும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் GTAவிலே வாழுகின்ற ஒருவருக்கு வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க $27.2 ஊதியம் அவசியமாகிறது என ஒன்டாரியோ வாழ்வாதார ஊதிய வலையமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எமது கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். முக்கியமான விடயம் என்ன அப்படி என்று சொன்னால், வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். நன்றி.